அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மலக்குகளின் கேள்வியும் அல்லாஹ்வின் பதிலும். யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பில் மலைகளை காட்டிலும் கடினமானது ஏதேனும் உண்டா என்று மலக்குகள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அதற்கு அவன், ஆம், இரும்பு மலைகளை காட்டிலும் கடினமானதாக இருக்கிறது என்று பதில் கூறினான். எப்படி என்றால், இரும்பு மலைகளை தகர்த்துகிறது என்றான். மீண்டும் அம்மலக்குகள், நாயனே, உன்னுடைய படைப்பில் இரும்பை காட்டிலும் கடினமானது வேறு ஏதேனும் உண்டா என்று வினவின. அதற்கு அல்லாஹ், ஆம், நெருப்பு இரும்பை காட்டிலும் கடினமானதாக இருக்கிறது. எப்படியெனில், நெருப்பு இரும்பை உருக செய்து விடுகிறது என்று பதில் கூறினான். மீண்டும் அம்மலக்குகள், பாதுகாவலனே, நெருப்பை காட்டிலும் கடினமானது வேறு ஏதேனும் உண்டா என்று கேட்டனர். இறைவன், ஆம், தண்ணீர் நெருப்பின் மீது வெற்றி பெறுகிறது. அது அதனை அணைத்து குளிரச் செய்து விடுகிறது என்று பகர்ந்தான். பின்னும் அம்மலக்குகள், நாயனே, உன் படைப்பில் நீரை விட கடினமானதுண்டா என கேட்டனர். அதற்கு அல்லாஹ் கூறினான், ஆம், காற்று நீரின் மீது வெற்றி பெறுகிறது. அது நீரை அசைக்கச் செய்து ஏக்கத்தை உண்டாக்குகிறது என்று கூறினான். மீண்டும் அவ்வானவர்கள், எங்களை பாதுகாப்பவனே, காற்றை காட்டிலும் கடினமானது வேறு ஏதேனும் உண்டா என்று வினவின. அதற்கு அல்லாஹ் கூறினான், ஆம், தான தர்மம் செய்கின்ற ஆதமுடைய மக்கள் இருக்கின்றன. தங்களுடைய இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் தான தர்மம் செய்கின்றார்கள். அவர்களே எல்லாவற்றின் மீதும் மாபெரும் வெற்றி பெறுகின்றார்கள். அவர்களே அனைத்தையும் விட மிகைத்தவர்கள் என்று விடை பகர்ந்தான். இன்ஷா அல்லாஹ், நாமும் இவ்வாறு தான தர்மங்கள் செய்து வர அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன்.